ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேகே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ், ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். நல்லா 3 மாஸ்டர் பெட்ரூம், 2 ஹால்னு நல்லா ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க. லொக்கேஷன் சரவணம்பட்டி கீரநத்தம் KJSL பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. எலிவேஷன் ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங் 12க்கு 18ங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக ஒரு SUV கார், 4 பைக் தாராளமாக பார்க் பண்ணலாம். ரோடு 25 ஃபீட் ரோட் வித். வீடை சுற்றிலும் செட்பேக் ஏரியா 2 அடி கொடுத்துருக்காங்க. வீடு நல்ல கிழக்கு பார்த்த மனையாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வாஸ்துபடி பக்காவாக செட் ஆகிருக்கு. வீடோட ஜலமூலையில் போர்வெல் 7,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும். போர்வெல் 300 ஃபீட். வீடோட வாயு மூலையில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோ டைல்ஸ் நல்லா மேட் ஃபினிஷ் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. இது 2x4 வெட்டிஃபைட் டைல். மெயின் டோர் டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான நீட்டான டிசைன். ஹால் 16க்கு 20ங்கிற சைஸ். ஃபால் சீலிங்கில் இருக்க இந்த உடன் ஃபினிஷ் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுதுங்க. ஆனால் இது வெறும் ஃபால் சீலிங் தான். நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது நேச்சுரல் உடன் ஃபீல். ஸ்டேர்கேஸ்க்கு கீழே டிவி வால் யூனிட், பூஜா ரூம் வந்துடுது. பூஜா யூனிட்டை செப்பரேட் மாடியூலாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஹைலைட்டே நல்ல கலர் காம்பினேஷன், நல்ல பிளான். ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இது UPS ஸ்டோரேஜ். அடுத்ததாக இந்த வீடோட கிச்சன் டைனிங் பார்க்கலாம். இது 10க்கு 16ங்கிற சைஸ். கிச்சன் கம் டைனிங். நல்லா மாடுலர் கிச்சன் யூனிட்டோட நல்லாயிருக்கு. டிசைனும் கலரும் நல்லா ட்ரெண்டியாக அமைச்சிருக்காங்க. கிச்சன் செல்ஸ் நல்லா போதுமான அளவு இருக்குது. இதோட 3 செல்ஸ் ஆச்சு. அது இல்லாமல் இது டைனிங் ஸ்பேஸ். அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11க்கு 16 3மே மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம். வார்ட்ரோப் கலர்ஸ் நல்லா மைல்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸுங்க. அடுத்ததாக இதோட அட்டாச் டைல் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற சைஸில் மேட் ஃபினிஷ் ஸ்டைல் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கடைசியாக தான் மாட்டுவாங்க. இவங்க டிஃபால்ட்டாகவே பேரிவே தான் போடுவாங்க. நல்ல பிராண்டுங்க. அதே போல் ஸ்விட்சஸ் GM ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல பிராண்டுங்க. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அங்கே 2 பெட்ரூம், ஒரு ஹால் இருக்குது, பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ்க்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் உங்களுக்கு 11க்கு 16ங்கிற சைஸில் செகண்ட் ஹால் கீழே பார்த்த மாதிரியே நல்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் டிசைன் நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க. இந்த டிவி வால் யூனிட்டை எப்படி இந்த ஃபால் சீலிங்கோட மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கண்டினியூட்டி வருது. நல்லா யோசிச்சுருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். நம்ம கீழே பார்த்த மாதிரியே 11க்கு 16ங்கிற சைஸில் சேம் அதே ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச் டைல் பாத்ரூம்.
4x11 சைஸில் நல்லா லென்த்தியாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. அடுத்ததாக ஹாலில் இருந்து ரைட் சைடில் 3rd மாஸ்டர் பெட்ரூம். இது 10x16 சைஸில் நீட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த ரூமுக்கு சின்ன சின்ன லைட்டிங் நல்லா அழகாகவே இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் வார்ட்ரோபு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க, இதோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். இந்த டோர் டிசைன் சூப்பராக இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஃபைபர் மெட்டீரியல் பட் உடன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் 8x4. இந்த பாத்ரூமுக்கு க்ளோசர், வால்மவுண்ட் க்ளோசர் வருதுங்க. சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்ரூமுக்கும் இந்த வால்மவுண்ட் க்ளோசர் வருது. அடுத்ததாக பால்கனி போகலாம். பால்கனிக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ், அந்த இடத்த க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் உங்களுக்கு அளவான பால்கனி ஏரியா நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸை. இங்கேயும் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன அலமாரி கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் மிஷின் ஏரியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கனால இந்த வீடு சூப்பராக இருக்குங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. செங்கல் எல்லாமே உங்களுக்கு வயர் கட் பிரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 mm TMT 500 ராட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செட்டிநாடு சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான க்யூரிங் டைமும் எடுத்து மெதுவாக தான் ஃபினிஷ் பண்ணாங்க. 6 months ஆச்சு இந்த வீடு பில்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடோட பட்ஜெட் 1.15 crores. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஹவுசிங் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். 80% வரை கிடைக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாமே வித்தின் 2 weeksல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவோம். Interested buyers, please contact Vijay K Properties 9655556495. Thanks.